41 குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்களையாச்சும் விஜய்க்கு எதிராக திருப்ப முடியுமான்னு கவர்மெண்ட் ட்ரை பண்ணுச்சு. இது எதுவுமே எடுபடல. அத ரொம்ப சைலண்டா கீனா தெளிவா பிளே பண்ணி விஜய் வந்து இப்ப கடைசியா தனக்கு தேவையான விஷயத்த முடிச்சிட்டாரு. இப்ப இதுக்கு மேல யாரும் கரூர் சம்பவத்தை பத்தி எதுவுமே பேச முடியாது. ஏன் கரூர்ல மட்டும்தான் திமுகனால இடைஞ்சல் கொடுக்க முடியுமா? ஏன் மகாபலிபுரத்துல கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய கார்பரேட் ஹோட்டல்ஸ் அவன் சென்னையில மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா நடத்துறான். அவன் அரசியல்வாதிகளுக்கு செவிசாய்க்கவோ ஆளுங்கட்சிக்கு சாதகமா செய்யறதுக்கோ எதுவுமே தேவையில்லை. நார்மலா நீங்க ஒரு இஷ்யூ நடந்துச்சு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளாருன்னா கவர்மெண்ட் நினைச்சா நாளைக்கு அவங்க கிட்ட போய் ஒரு சின்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட வாங்க முடியாது. அவன் எங்க இருந்து எங்க போன் பண்ணுவானே தெரியாது. அவ்வளவு சோர்ஸ் கான்டாக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. கட்சியோட நிர்வாகிகள் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த நிர்வாகிகளோட மாற்றம் வந்து பண்ண போறாரு. முக்கியமா வந்து அவங்க விஜயோட அப்பாவா இருக்கக்கூடிய எஸ்ஏசி எல்லாம் வந்து திரும்ப உள்ள கொண்டு வரக்கூடிய பிளான் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்லாம் வந்து பேசிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்துல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதுல விஜய் கலந்துக்கவே இல்லை. சி ஆனந்த் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடந்திருக்குது. சவுக்கு சங்கரே சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இப்ப விஜய்க்கு எதிராக திரும்புறாரு. அவரை வந்து திமுக இப்ப திரும்பி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா இப்ப விஜய்க்கு ஃபேவரபிளா யாரும் இருக்கக்கூடாது சார். இப்ப சவுக்கு சங்கர் நாளைக்கு டிஎம்கேவை அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. உனக்கு என்னப்பா உனக்கு பணம் தானே நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஜிட்டல் மீடியா மூலமா விஜயோட இமேஜை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகள்லயும் ஆளுங்கட்சி இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சன பார்வையா இருக்குது. எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு. நீங்க ஒரு பத்திரிகையாளரா சொல்லுங்க, எத்தனை ஊடகங்கள்ல நாளைக்கு அது காட்சிப்படுத்தப்படுகிறது, எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அது பேசும் பொருள் ஆகிறது, இது எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஆனால் விஜயோடைய வாரம் வாரம் ஒரு தடவை வெளில வந்தாலுமே அது மொத்த தமிழ்நாட்டினாலையும் உற்று நோக்க அவருடைய கருத்து அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தப்ப உடனே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் நாளைக்கு பதில் கொடுக்குறாங்க. சோ அட்டென்ஷன் கெய்னிங் வந்து விஜய் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. விஜய் வந்து அதை கம்ப்ளீட்டா அந்த டிவிகே வாரியர்ஸ் சொல்றோம் நம்ம விளையாட்டுக்கு. ஆனா அவங்களோட அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த ரசிகர்கள் வந்து அவர் எங்க எது பண்ணாலும் அதை அழகா கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் சேர்த்துறான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா கரூர் சம்பவம், அதை தொடர்ந்து நடந்த பல்வேறு நிகழ்வுகள், இப்ப இறுதியா விஜய் வந்து சென்னையில இருக்கக்கூடிய மாமல்லபுரத்துல அந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களையே கூப்பிட்டு வச்சு வந்து பிரைவேட்டா வந்து பேசியிருந்தாரு. அது ஒரு பிரைவேட் மீட்டிங்கா நடந்துச்சு. உள்ள என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது வெளியே வந்துதான் அந்த மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிச்சு. திமுக வந்து இது மேலேயும் நிறைய விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. திமுக சார்ந்தவங்களும் அந்த ஊடகவியலாளர்கள் எல்லாருமே வந்து வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க சார்? அதுதான் அந்த விமர்சனம் தேவையில்லாத அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தா இருக்குது. சம்பந்தப்பட்டவர்கள் இதுல யார் இருக்கணுமோ, அதாவது அந்த இறப்பில் இழந்த குடும்பத்தில் உயிர்களை இறந்தவர்கள் வந்து பேசலாம். நாளைக்கு வந்து அவர்கள் குறை சொல்லலாம், விஜய் தான் காரணம்னு சொல்லலாம், இல்ல கூப்பிட்ட இடத்துக்கு நாங்க போக விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம், இல்ல அவர் கொடுத்த பணத்தை வாங்கணும்னு எங்களுக்கு மனசு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் நம்ம ஒரு பேசும் பொருளா ஆக்குறோம்னா அதை நம்ம ஏத்துக்கலாம். பட் ஆனால் அரசியல் செய்யணுங்கிற கண்ணோட்டத்துல கட்சி திமுகவை சார்ந்தவர்களோ நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களோ நாளைக்கு வந்து விஜய் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை கற்கதற்காக சில கருத்துக்களை பதிவு செய்யறப்ப அந்த கருத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்ப பிஜேபியை சார்ந்த அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், யார் எது பேசினாலும் உடனே இப்ப என்ன சொல்லிடுறாங்க, இப்ப பிஜேபில இருந்து கருத்து பேசுறாங்க, விஜய்க்கு ஆதரவா பேசினா உடனே பாருங்க பிஜேபியும் விஜயும் ஒண்ணு, அதனாலதான் அவங்க இவங்க சப்போர்ட் பண்றாங்கிறாங்க. இப்ப இதே எடப்பாடி பழனிசாமி இவருக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா உடனே நாளைக்கு பாருங்க அவர் அலையன்ஸுக்கு ஃபார்ம் பண்றாரு. இப்ப நானே விஜய் சார்ந்து நான் ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா உடனே நான் விஜய் கட்சிக்கு போக போறேன்னா கீழே 10 பேர் கமெண்ட் போடுறான். யாருதான் அப்ப வந்து நிதர்சன கருத்துக்களை பேசுவது அப்படிங்கறதுதான் இருக்கு. இப்ப இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அங்க கூடியிருக்க மக்களும் யாரும் விஜயை குறை சொல்லல. நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் பிற மாவட்டங்களில் இருக்க மக்கள் கிட்ட கூட கருத்து கேட்கும், ஏதாவது ஊடகங்கள் போய் கருத்து கேட்கும் போது கரூர் சம்பவத்தை சார்ந்து யாருமே விஜயை பத்தி எதுவுமே கமெண்ட்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இறப்பு நடந்த 41 பேர் குடும்பத்திலையும் விஜயை சார்ந்து எதுவும் பேசாம இருக்கிறப்ப இவர் போய் நாளைக்கு அவர்களை ஆறுதல் தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும்தான் நாளைக்கு வந்து பேசும் பொருளா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, உங்களைய பாக்குறதுக்காக வந்த மக்கள் உயிர் கொடுத்திருக்காங்க, நீங்க போய் ஒரு ஆறுதலுக்கு நின்னீங்களா அப்படிங்கறதான் இருந்துச்சு.
அந்த கரூர் ம். மாவட்டத்துக்குள்ளார நுழையறதுக்கு அவர் பலமுறை முயற்சி செஞ்சப்பயும் அவருக்கு பல இடைஞ்சல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வெளியில ம். ஊடகங்கள்ல வந்து வெளிச்சம் போட்டு காட்டல. அவர்கள் கட்சி நிர்வாகிகள் தரப்புலயும் யாரும் சொல்லல. எல்லாம் அங்கங்க போய் தலைமறைவா உட்கார்ந்துகிட்டாங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளரா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அவங்க முதல்ல வந்து சுப்ரீம் ம். கோர்ட்ல இருந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேஸ் வர வரைக்கும், அவங்க யாருமே வந்து இந்த சம்பவம் சார்ந்து பேசவே இல்ல. அன்னைக்கு தான் ஆமா. ஃபர்ஸ்ட் ஆதவ் அபிஷியலா அர்ஜுனா பேசல. வந்து ஆமா. ஆதவ் அர்ஜுனா தான் ஃபர்ஸ்ட் அதுவும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கிராண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளில வந்து பிரஸ் மீட் குடுக்குறாரு. ம். அதுக்கப்புறமேல அவங்க திரும்பி டிஜிபி கிட்ட கரூர் மாவட்டத்துக்கு நாங்க போகணும். எங்களுக்கு அனுமதி குடுங்கன்னு கடிதம் குடுக்குறாங்க. ஊடகங்கள்ல வந்துச்சு. ம். இதே ம். அவங்க என்ன சொல்ட்டாங்க, நீங்க எதா இருந்தாலும் கரூர் எஸ்பிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு தேவையானத ம். ஏற்பாடு பண்ணி குடுப்பாங்கன்னாங்க. ஆனால் அவர்கள் குடுத்த அனுமதிக்கு நாளைக்கு வந்து அவங்க கேட்ட கடிதத்துக்கு அனுமதி வழங்கல. ஆனா இவங்க கேட்ட பர்மிஷன் லெட்டர் லீக் ஆச்சு தெரியுங்களா? ஆமா ஊடகங்கள்ல சார். நாளைக்கு அது லீக் ஆமா, ஆகி ஆமா. இவரு என்னென்ன சொல்றாரு பாருங்க. அவர் கட்சி நிர்வாகிகள், ரசிகர்களே என்கிட்ட விடாதீங்கன்னு சொல்றாரு. இவரெல்லாம் ஒரு தலைவரா? அப்படின்னு அத விமர்சனத்துக்கு உள்ளாக்குறதுக்காக ஒரு ம். கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட் லீக் ஆகுது. இதுக்கு ம். அப்பாற்பட்டது அந்த கரூர் மாவட்டத்துக்குள்ளார இருக்க திருமண மண்டபங்கள் நாளைக்கு எல்லாத்தையும் வேற வேற இடத்துல போய் அவங்க வீட்டுல போய் பாக்குறதுங்கிறது பாசிபிள் இல்லைங்க. அதனால ஆமாமா. சரி அங்க ம். ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு முயற்சி செஞ்சாங்க. அதுல நாளைக்கு ஒரு ஒரு கல்யாண மண்டபத்துல ஒத்துக்கிட்டு பணம் எல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க தாவேகா கிட்ட ம். இருந்து. மறுபடியும் சாயங்காலம் அந்த ஓனர் கூப்பிட்டு நான் சில விஷயங்கள் சொல்ல முடியாத நிலையில இருக்கிறேன். என்கிட்ட எதுவும் ம். கேட்காதீங்க, கொஞ்சுவாங்க, நீங்க கொடுத்த காசை வாங்கிக்கங்கிறாரு. சோ இது மாதிரி ம். தொடர்ச்சியா அவர்களுக்கு அந்த மாவட்ட ரீதியாக சில இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதே நீங்க சொல்ற திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, ஏன் கரூர்ல மட்டும்தான் திமுகனால இடைஞ்சல் கொடுக்க முடியுமா? ஏன் மகாபலிபுரத்துல கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ஹோட்டல்ஸ் அவன் சென்னையில மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா நடத்துறான். அவன் ஆமா. ம். அரசியல்வாதிகளுக்கு செவிசாய்க்கவோ ஆளுங்கட்சிக்கு சாதகமா செய்யறதுக்கோ எதுவுமே தேவையில்ல. நார்மலா நீங்க ஒரு இஷ்யூ நடந்துச்சு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளாரன்னா கவர்மெண்ட் ம். நினைச்சா நாளைக்கு அவங்க கிட்ட போய் ஒரு சின்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட வாங்க முடியாது. அவன் எங்க ம். இருந்து எங்க போன் பண்ணுவானே தெரியாது. அவ்வளவு சோர்ஸ் கான்டாக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. சோ ம். அவங்க வந்து திமுகவுக்கு அடிபணிஞ்சு நீங்க விஜய்க்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஒத்துக்கிட்டு அவங்க செய்யணுங்கிறது அவசியம் இல்ல. அவனுக்கு தேவை ரெவென்யூ. ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல மொத்தமா எடுத்தா 1 கோடி, அந்த 2 நாள் கூட 2 கோடி ரூபாய் வச்சுக்கன்னா அவன் சந்தோஷமா கொடுத்துட்டு போயிடுவான். அதனால அவங்க அந்த இடத்த வந்து மாத்துனதுதான் விஷயமா படுது. அதற்கு அப்பாற்பட்டு சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களே நாளைக்கு பரவாயில்லைங்க அப்படின்னு அவர் கூப்பிட்ட இடத்துக்கு போய் நின்னதுக்கு அப்புறம் மற்றவர்கள் அதில் கருத்து தெரிவிக்க தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்குது. இப்ப இந்த மாதிரி விஜய் வந்து மாமல்லபுரத்துல கூப்பிட்டு வச்சு சந்திக்க போறாரு அப்படின்னோடனே டிஎம்கே தரப்புல இருந்து பாருங்க பனையூர் பண்ணையாரா வந்து விஜய் வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவ வந்து செட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்களே சார். சார் அவங்க அதாவது இந்த சம்பவம். பண்ணணுங்கிறதுதான் இல்ல அவங்களுக்கு அதுதான் வேலை. ம். இப்ப இவ்வளவு நாள் ம். அவர் கரூருக்கு போகிறதுக்கு எல்லா இடைஞ்சல்களையும் கொடுத்துட்டு போலீஸ் பர்மிஷனும் கொடுக்க மாட்டீங்க, அனுமதி கேட்கிற ம். ம். கடிதமும் ம். லீக் ஆகும். நாளைக்கு வந்து ம். இப்ப அந்த சூழ்நிலையில நாளைக்கு ஆனாலும் அவர்களோட சார்ந்த ஆதரவாளர்கள் ஏன் இன்னும் கரூருக்கு இவ்வளவு போற, ஏன் இன்னும் போல, இத்தனை நாள் ம். ஆச்சு, அத்தனை நாள் ஆச்சு, ஏன் போல அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப திரும்பி ம். இது பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 37 குடும்பம் தான் வந்துச்சு, 38 குடும்பம் தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. 41 பேருடைய ம். குடும்பமும் அந்த இடத்துல இருந்தாங்க. 235 பேர் மொத்தம் ம். வந்திருக்காங்க உறவினர்கள். அந்த இறந்த ம். 41 பேருடைய குடும்பத்துல இருந்தவங்களும் எல்லாருமே பிரசன்ட். ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த வெளியில ஊடகத்துல வந்து அவங்க பணத்தை திரும்பி கொடுத்துட்டேன்னு பேசுறது. அவங்களுமே வந்து ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்ல இருக்கிறாங்க. அவங்க உறவினர்களும் வந்திருக்கிறாங்க. இறந்தவருடைய சொந்த ஓகே, ஓகே. அக்காவும் ம். அவங்க சித்தப்பாவும் வந்திருக்கிறாங்க. ம். ம். அரசாங்கத்தில் இருந்து போன பணமே அவங்களுக்கு அந்த உதவித்தொகை இழப்பீடு கொடுத்தாங்களா 10 லட்சம் ரூபாய். அதுவே அவங்க ம். ஒய்ஃப் ம். ம். அக்கௌண்ட்டுக்கு போலயாம். விஜய் தான் அவங்க ஓ! ஒய்ஃப் ஓகே, அக்கௌண்ட் ஓகே. கொடுத்திருக்காரு. பட் கவர்மெண்ட் ம். தரப்புல இருந்து கொடுத்த பணம் அவங்க ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு போலயாம். அதுல ஏதோ ஃபேமிலிக்குள்ளார ஏதோ இவங்க இறந்து போறதுக்கு முன்னாடியே கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு வந்து ஏதோ டைவர்ஸ் வரைக்கும் போனதா சொல்றாங்க. பட் தட் இஸ் நாட் ம். அவர் பர்சனல் இஷ்யூங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அப்பயும் வந்து பணத்தை திரும்பி கொடுத்தப்ப கூட எங்களுக்கு ஆகாத சொந்தக்காரங்களை விஜய் கூட்டிட்டு போயிட்டாருங்கிற கோவத்துலதான் சொல்றாங்களே தவிர அவங்க புருஷன் ம். செத்ததுக்கு விஜய் தான் காரணம்னு அவங்க ஏதோ விஜய் அலிகேட் பண்ணல. சொல்லல. ஆமா, ஆமா. அதனால வந்து அரசியல் ரீதியாக விஜய் வந்து இதுல இருந்து வெளில கடந்து வரணும் அப்படிங்கறதுதான் அவருடைய முதல் பார்வையா இருந்துச்சுங்க. சிபிஐ வர வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் அந்த ம். சம்பவத்தை பத்தி பேசாம இருந்தாங்க. சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் சம்பவத்தை பத்தி பேசி ஆட்சியாளர்கள் மீதும் காவல்துறை மீதும் கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. இப்ப இந்த உறவினர்களை சந்திச்சுட்டு சூழ்நிலையை சரிப்படுத்துற வரைக்கும் கொஞ்சம் அமைதி காட்டாங்க. இப்ப நேத்துக்கு இந்த 41 பேரோட உறவினர்களை சந்திச்ச பிறகு
இப்ப மீண்டும் கடுமையா திமுகவை விமர்சனம் செஞ்சு அறிக்கைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் விஜய் அறிக்கைகள். வந்து ஆமா. அவருடைய அரசியல் பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டாரு. இவர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் சார். ஒரு லேடி ஒருத்தவங்க அவங்க வீட்டுல 2 பிள்ளைங்களுமே இறந்துட்டாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆமா. அவங்கள போய் பேட்டி எடுக்கிறாங்க ஒரு சேனல்ல. அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து விஜய வந்து எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. அவரு இப்படி அவருக்கு எப்படி இந்த இறப்புக்கு பொறுப்பேற்க முடியும்? நாங்க தானே போனோம். இது அவரை நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு அவங்க கம்ப்ளீட்டா விஜய் மேல டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப அந்த பத்திரிகையாளர் உங்களுக்கு விஜய் கொடுக்குறேன்னு சொன்ன 20 லட்சம் ரூபாய் பணம் வந்துருச்சா அப்படிங்கிறப்ப வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப அவங்க ரொம்ப மகன் பிள்ளைங்க இறந்த விஷயத்த கேட்கறப்ப சோகமான ஒரு முகத்தை வச்சிருந்தவங்க இந்த பணம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டப்ப அவங்க கொஞ்சம் நார்மல் ஃபேஸா மாறி ரிப்ளை பண்ணோம்னா உடனே நாளைக்கு அந்த பெண்ணோடைய போட்டோவை எல்லா யூடியூப் சேனல்லையும் திமுக சார்ந்த சேனல்களை பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சு ஃப்ரேம்ல ஃபுல்லா க்ளோஸ் ஷாட் வச்சு நாளைக்கு உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா, உனக்கெல்லாம் மானம் இல்லையா, பிள்ளைய உசுரை கொடுத்துட்டு காசு கலையிற, காசுக்காக தான் பண்றியான்னா இது சீரியஸா ரொம்ப கேவலமான அரசியலா இருக்குதா இல்லையா நீங்களே பாருங்க. அதாவது இறந்தவர்கள் வீட்டில் விஜய் போய் ஆறுதலுக்கு நிக்கலன்னு குறை சொல்ற நீங்க இறந்தவர்கள் வீட்டில் இருப்பவர்களை கொண்டாந்து உங்களுக்கு எதிர்பார்த்ததை விஜய திட்டல, உங்களுக்கு எதிர்பார்த்து விஜய விமர்சனம் பண்ணலங்கிறதுக்காக அவங்களை கேவலப்படுத்துவது இது நியாயமா? ஒரு பெத்த தாய்க்கு இல்லாத கவலையோ அன்போ வேடிக்கை பார்க்கிற உங்களுக்கு எல்லாம் இருக்குது. நீங்க அந்த உயிரை பெருசா நினைக்கிறீங்க. ஆனா அந்த தாய் தான் பெத்தெடுத்த பிள்ளைங்களோட உயிரை வந்து பணத்தா நினைக்கிறாங்கிற ஒரு எச்சத்தனமான அரசியலை தொடர்ச்சியாக திமுக அவர்கள் செஞ்சு கொண்டுகிட்டு தான் இருக்காங்க. கரூருக்கு போகாதப்ப விஜய் விமர்சனம் செய்தாங்க. 41 திரும்ப குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்களையாச்சும் கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டா இது விஜய்க்கு எதிராக திருப்ப முடியுமான்னு கவர்மெண்ட் ட்ரை பண்ணுச்சு. இது எதுவுமே எடுபடல. அதை ரொம்ப சைலண்டா கீனா தெளிவா பிளே பண்ணி விஜய் வந்து இப்ப கடைசியா தனக்கு தேவையான விஷயத்த முடிச்சிட்டாரு. இப்ப இதுக்கு மேல யாரும் கரூர் சம்பவத்தை பத்தி எதுவுமே பேச முடியாது. ஏன்னா பங்காளி டு நாட்டாம நாட்டாம டு பங்காளிங்கிற மாதிரி அந்த செத்து போன சொந்தக்காரனும் விஜயும் ஒண்ணு கொண்டா பேசி முடிச்சுட்டாங்க. திரும்பியும் அந்த 41 பேர் சந்திச்ச குடும்பங்கள்கிட்டையும் போய் மைக்க நீட்டி அவரை பத்தி ஏதாவது எவனா திட்டுறானா, இல்ல அங்க ஏற்பாடு சரியில்லை, எங்களை கூட்டிட்டு போய் 4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க, எங்களை அவங்க பெருசா பாக்கல அப்படின்லாம் யாராவது சொல்லுவாங்களான்னு போய் நீட்டினாங்க. அங்க இருந்து வந்த பதில்களும் அவர்கள்கிட்ட வந்த பதில்களும் எதுவுமே இங்க யாரையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டிய கருத்துக்களா இல்ல. ஒரு லேடி சொல்றாங்க, நாங்க 9 பேர் போனோம் எங்க உறவினர்கள், 9 பேர் கார்லயும் தனிப்பட்ட முறையில ஒருத்தவங்க கால்லயும் விழுந்தாருங்கிறாங்க. ஆமா, கால்ல விழுந்ததை எல்லாருமே மென்ஷன் பண்ணுவாங்க. ஆமா, அதே மாதிரி இன்னொரு இடத்துலயுமே திரும்பி அவங்க அந்த 9 பேர் கால்ல விழுந்தாங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இன்னொருத்தர் சொல்றாரு 15 நிமிஷம் அழுதாரு தொடர்ச்சியா அப்படிங்கிறப்ப சோ இது கம்ப்ளீட்டா அவங்க எல்லாருமே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அந்த லேடியே சொல்றாங்க, நாங்களே கொஞ்சம் மனதைரியத்தோட தான் போய் அவரை சந்திச்சோம், ஆனா அவர் உடஞ்சது எங்களால தாங்க முடியலங்கிறாங்க. சோ சந்திச்சுட்டு வந்தவங்க கிட்டையும் இவங்க எதிர்பார்த்த எந்த கண்டென்ட்டும் கிடைக்கல. அவங்களுக்குள்ளார செட்டில் ஆயிட்டாங்கிறப்ப இனிமேட்டு கரூர் சம்பவத்தை வைத்து விஜயை வந்து அரசியல்ல வந்து முடக்க நினைப்பதுங்கிறது இனிமேட்டு எடுபடாது. இப்ப விஜய் வந்து இன்னைக்கு கட்சியோட நிர்வாகிகள் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு வந்திருக்காரு. இப்ப அடுத்த கட்டமா பிரச்சார பயணம் வந்து எப்படி வந்து மேற்கொள்றது, சுற்றுப்பயணம் அது எந்த மாதிரி பண்ணலாம், சொன்ன மாதிரி பொதுக்கூட்டம் மாதிரி போடலாமா, இந்த டிஸ்கஷன் எல்லாம் வந்து போகுது. கட்சிக்குள்ளயுமே இந்த நிர்வாகிகளோட மாற்றம் வந்து பண்ண போறாரு. முக்கியமா வந்து அவங்க விஜயோட அப்பாவா இருக்கக்கூடிய எஸ்ஏசி எல்லாம் வந்து திரும்ப உள்ள கொண்டு வந்தக்கூடிய பிளான் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்லாம் வந்து பேசிக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன வந்து நினைக்கிறீங்க? இந்த மாற்றம் வந்து கண்டிப்பா கட்சிக்குள்ள வந்து தேவை அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களா? சார், மாற்றம் தேவையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவைன்னு தான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்துல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதுல விஜய் கலந்துக்கவே இல்லை. புசி ஆனந்த் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடந்திருக்குது. அவங்களுக்குள்ளாரதான் அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவங்க சில அஜெண்டாஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான எல்லாத்துக்கிட்டையும் ஐடியாஸ் வாங்கிட்டு அதை திரும்பி ஹீல் கோ அண்ட் டிஸ்கஸ் வித் விஜய்ங்கிறாராம். இப்ப சமீபத்துல வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆச்சு, புசி ஆனந்த வந்து நீட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. அது என்ன அப்படின்னா எஸ்எஸ்சிய கொண்டுட்டு வராரு இல்லங்கிறதுக்கு அப்பாற்பட்டு புசி ஆனந்துக்கு ஒரு அரசியல் கட்சியோடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு கேள்விதான் எழுப்படுது. எந்த இடத்துலயும் போல்டா ஃபேஸ் பண்ணல. ஒரு சிம்பிளான லைனுக்கு சொல்லணும்னா, எல்லா மாவட்டத்தோட எஸ்பிக்கும் கமிஷனரையும் பர்மிஷன் வாங்கறதுக்கு தாவேகா சார்பா கையில லெட்டர் பேடையும் ஃபைலையும் தூக்கிக்கிட்டு நீங்க தான் போறீங்க. யாரு புசி ஆனந்த் தான் போறாரு. ஒரு கமிஷனர் கலெக்டரை பாக்குறப்போ கமிஷனரை பாக்குறப்பையும் அனுமதி வாங்குறப்ப நீங்க தான் போனீங்க. ஆனா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு நீங்களே பெயிலுக்கு ஹைகோர்ட்ல போயிட்டு
இன்சார்ஜ் வந்து மாவட்ட செயலாளர் தான், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அவரை தான் கைது பண்ணிட்டீங்கல்ல, என்னைய விட்டுருங்க, எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு பின்வாங்குறது ஒரு அரசியல் தலைவருக்கு தகுதியானதா? ம். நிறைய ட்ரோல் மெட்டீரியல் வந்துச்சு. நான் சில டெம்ப்ளேட் ஆமா. கார்ட்ஸே அத பார்த்தேன். ஒட்டி. சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங் ம். ஃபார் 10 days, சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங் ஃபார் ம், 11 ம், daysன்னு ம். புஷி ஆனந்த் ஓடுற தலைமறைவு. மாதிரி எல்லாம் வந்துச்சு. நீங்க இது ம். எவ்வளவுக்கு எவ்வளவு எந்தெந்த கெட்டப்பில் புஷி ஆனந்த் வெளில சுத்தலாம் அப்படின்னு சில படங்களுடைய கெட்டப் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நாளைக்கு உங்கள் ம். கட்சிக்கு அவமானம். ஒரு கட்சியுடைய தலைவரா இருக்கக்கூடிய விஜய, சிஎம் சார் நீங்க ஏன் நாளைக்கு மத்த என் கட்சியில இருக்கிறவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறீங்க, என்னைய புடிங்க, நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல கட்சி ஆபீஸ்ல இருப்பேன், அவரு டைரக்டா ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறவரு, ஒரு ம். கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் நாளைக்கு ஓடி ஒளிகிறப்ப இது வந்து ம். எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதான். இப்ப மதியழகன் கரூர் மாவட்ட செயலாளர் கைதாகிறாரு. கைதாகி பிணையில வெளில வந்ததுக்கு அப்புறம் அது ம். கட்சியுடைய அலுவலகத்துக்கு வராரு. ஃபேமிலியோட வராரு. பொண்டாட்டியும் புருஷனும் புஷி ஆனந்த் காலில் விழுவுறாங்க. இவர் மைக்கில என் காலில எல்லாம் விழுவாதீங்கன்னு சீன் போட்டவர் அவங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி வாங்க உள்ளன்னு கூட்டு போறாரு. எப்படி ம். தலைமறைவா இருந்த ஒரு தலைவர் காவல்துறையை நேரடியா சந்திச்சு ஜெயிலுக்கு போயிட்டு நாளைக்கு பெயில் வாங்கிட்டு வர ஒருத்தனை காலில் உள்ள வச்சு கூட்டு போறாரு அப்படிங்கிறப்ப அந்த தகுதியை உங்களுக்கு புஷி ஆனந்துக்கு இருக்கிறதான்னு கேட்க வேண்டியதா இருக்குது. அதே மாதிரி இந்த கரூர் சம்பந்தமா விஜய் வந்து மாமல்லபுரத்துல சந்திச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே இந்த கரூர் சம்பவம் ஒட்டுன ஒரு கேஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து வந்துச்சு. சோ அதுல அந்த நீதிபதி ஒரு சில முக்கியமான கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாரு. எந்த கட்சிக்குமே காவல்துறை இந்த மாதிரி பாகுபாடு பார்க்காம உரிய நேரத்துல அனுமதி கொடுத்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த கூட்ட நெரிசலுக்கு ஏத்த மாதிரி ஒரு எஸ்ஓபியும் வந்து கூடிய சீக்கிரத்துல காவல்துறை வந்து சப்மிட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இந்த நீதிபதியோட அந்த கருத்தை எப்படி வந்து பாக்குறீங்க? கட்சிகளுக்குள்ள பாகுபாடு பார்க்காம பர்மிஷன் தரணும் அப்படின்றது. இல்ல அது நீதிபதியோடைய கருத்து நியாயமானதுதான். எல்லா ஜனநாயக நாட்டில் எல்லா அரசியல் கட்சியும் மக்களை போய் சந்திப்பதற்கு உரிமை உண்டு. அதனால ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு அனுமதி கொடுப்பது, அவர்களை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் இது வந்து சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறது. எல்லாத்துக்கும் அந்த தளத்துல வந்து நீங்க அதுக்கு உண்டானதை கொடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஜுடிஷியரி சைட்ல கரெக்டா தான் சொல்றாங்க. அதற்கு அப்பாற்பட்டு சில நெறிமுறைகள் எல்லாத்துக்குமே வைங்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி கரூரில் அதே இடத்துல கூட்டம் போட்டப்ப ஆமா. அவருக்கு போடப்பட்டது 10 கண்டிஷன்ஸ். ஆனா ம். அதே விஜய் அதே இடத்துல கரூர்ல கூட்டம் போட்டப்ப அவருக்கு போட்டது 28 கண்டிஷன்ஸ். ம். அரசியல் கட்சிகள் சார்ந்து கட்சிகள் மாறுபடும் போது அந்த கண்டிஷன்ஸ் கடுமையாக்கப்படுது. அவர்களுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணங்களை உருவாக்குவதற்கு தேவையில்லாத சில விஷயங்களை உருவாக்குறாங்க. ம். அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இதே டிஎம்கே சார்புல அவங்க அங்க கூட்டங்கள் நடத்தினதா சில ஆதாரங்கள் வெளியிடப்படுதுல, அதெல்லாம் 0 ஆமா. கண்டிஷன்ஸ். இதெல்லாம் எந்த கண்டிஷன்ஸுமே ம். கொடுக்கல. அப்ப ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு 0 கண்டிஷன், அப்போசிஷன் கவர்மெண்ட்டுக்கு 10 கண்டிஷனு, அதே விஜய் நடத்துறாருன்னா 28 கண்டிஷனுங்கிறப்ப அந்த வேரியேஷன் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து ஏன்னா அவங்க பர்மிஷன் கொடுக்காம அவங்க தவிர்க்க முடியாது. ஏன்னா அவங்க உடனே நேரா ம். கோர்ட்டுக்கு போயிருவாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு ஆர்டர் கிடைச்சிருங்கிறதுனால போலீஸ் என்ன செய்வாங்க, நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்களே வெறுத்து போய் அதை செய்யவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போறீங்களோ அதுக்குதான் இப்ப அன்பில் மகேஷோடைய அந்த அழுகை காட்சிகள் வந்து காமெடி ஆக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொத்து கொத்தா அப்படி ம். செத்து போய் கிடக்காங்களே, இல்ல சினிமாக்காரனை போய் ம். பார்த்துட்டு செத்து கிடக்காங்களேன்னு இருந்தா அது கண்டிப்பா அது வந்து வேற ஒரு ஜானருக்கு தான் போயிருக்கும். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னதுதான் அது ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. சோ அந்த ம். கண்டிஷன்ஸ்குள்ளார போட்டு ஏதோ பாலிடிக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுனால எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நியூட்ரல் கண்டிஷன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்துடைய பார்வையா இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ம். விஜயை வந்து தேர்தல் நெருங்குற நேரத்துல மக்களை போய் சந்திக்கிறதை யாருனாலையும் தடுக்க முடியாது. ஆனால் இப்ப ம். அவர் போகக்கூடாதுங்கிறது தான் ஆளுங்கட்சியோட பார்வையா இருக்கு. இப்ப இந்த உயர்நீதிமன்றத்துல ம். இவங்க எஸ்ஓபி சார்பா இந்த கண்டிஷன்ஸ் கொடுக்கற வரைக்கும் வேற யாருக்குமே ரோட் ஷோக்கு பர்மிஷன் இல்லைங்க. ஆமா, ஆமா. பட் ஆனா அப்ப இன்னைக்கு நாளைக்கு ஸ்டாலின் கண்டிஷன்ஸ் அவர்கள் பண்ணியிருக்காரு. இல்ல கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு டிலே அவங்க கேட்டா ரோட் ஷோ இல்லைங்க அது. அவங்க வந்து அதாவது ரோட் ம். ஷோக்குன்னு சில இது அனுமதிகள் இருக்கு. அந்த பேரிகார்டு போடுறது, ம். ரோடுல இவ்வளவு ம். டீவியேஷன் வந்தா உங்களுக்கு வந்து மக்கள் ஆக்கிரமிப்பு இருக்கணும், இவ்வளவு பகுதிகள் வந்து வாகனங்கள் போறதுக்கு உண்டானது இருக்கணும், அந்தந்த இடத்துல இத்தனை அடிக்கு இவ்வளவு போலீஸ் இருக்கணும்னு சொல்லி அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு ரோட் ஷோக்கு. பட் அந்த ரோட் ஷோ இது இல்லங்குவாங்க. சும்மா அது வண்டி ம். மெதுவா போச்சு, அந்த இடத்துல மக்கள் அதிகமா இருந்தனால வண்டி ஸ்லோவா சென்றுவாங்க. ம். பட் என்னன்னா இந்த கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு காவல்துறை தரப்பிலிருந்து தாமதப்படுத்துவார்கள். ஏன்னா தாமதப்படுத்துற ம். காரணத்தினால விஜய் மீண்டும் மக்களை போய் ஈஸியா சந்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த உயர்நீதிமன்றத்துடைய
இந்த நெறிமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பை வந்து காவல்துறையும் அரசாங்கமும் விஜய்க்கு எதிராக தவறாக பயன்படுத்தும்ங்கிறது தான் என்னுடைய கண்ணோட்டமா இருக்குது. ஏன்னா அவங்க எதுவும் காலக்கெடு கொடுக்கல. இந்த டைம்குள்ளார நீங்க கண்டிஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. கண்டிஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டு அக்செப்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் யாருக்கா இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. அதை 4 மாசம் கூட ஆக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்ப 4 மாசம் வரைக்கும் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு விஜய்யோடைய அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நிர்மல்குமார் பேசுறப்ப கூட அந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவா சொல்றாரு. இந்த உயர்நீதிமன்றத்தோட நெறிமுறை வர வரைக்கும் ரோட் ஷோ நடத்த முடியாது, ஆனால் மக்களை போய் பொதுக்கூட்டம் மாதிரி போய் சந்திக்கிறதுக்கு அதுக்கு வந்து எந்த கண்டிஷன்ஸும் இல்லை. ஸோ நாங்க இதை ஒண்ணு ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா அதுக்கு உண்டான அடுத்த கட்ட நடவடிக்கையை யோசிப்போங்கிறாங்க. ஸோ அவங்க வேற ஏதாவது அந்த மாதிரி பப்ளிக் மீட்டிங் மாதிரி ட்ரை பண்ணாதான் உண்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இனிமேட்டு ரோட் ஷோக்கு கவர்மெண்ட் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் டில் பிப்ரவரி வரைக்கும் இந்த ஹைகோர்ட் கேஸை இழுப்பாங்க கண்டிஷன்ஸ் கொடுக்காம. பட் நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் அந்த பிரச்சாரம் நெருங்கி வர சமயத்துல விஜய வந்து என்ன ஒரு இதனாலையுமே வந்து விஜய்ன்ட்டு இல்ல யாரையுமே அந்த மாதிரி கூட்டம் சேர்றத கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுதான் ஒரு ஸ்டாண்டா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஆளும் வர்க்கத்து தரப்புல இருந்து திரும்ப விஜய்க்கு இந்த மாதிரி கூட்டம் கூடிடக்கூடாதுன்றதுக்காண்டி வேற என்னென்ன வேலைகள் செய்யக்கூடும் நீங்க வந்து நினைக்கிறீங்க? இந்த இப்ப சீமான் பேசுறாருல, நாளைக்கு வந்து கூட்டம் கூட்டினதெல்லாம் எவனையாச்சும் பிடிக்கலையா, சாவணும்னு நினைக்கிறியா, பிடிச்ச அவனெல்லாம் விஜய் கூட்டத்துல போட்டுரு. அது மாதிரி அந்த கூட்டத்துக்கு போனால எவனும் திரும்பி வரமாட்டான் அப்படிங்கிறப்ப அந்த கூட்டத்துக்கு போனாலே திரும்பி உயிரோட வரமாட்டாங்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த இடத்துக்குள்ளார போனா உங்க உயிர் ஆபத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த கரண்ட் பாக்ஸ்ல டேஞ்சர்னு முத்திரை போட்டு வச்சிருக்கிற மாதிரி, தொட்டானா செத்து உயிரோடாங்கிற மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ளார போனாலே நாளைக்கு உன் உயிர் போயிருங்கிறப்ப பசங்க போறதுக்கு தயாரா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கட்டாய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, ஏன் நீ போற வேணாம் அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் கிரௌடு குறையும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய இன்டென்ஷனா இருக்குது. சார் அவங்க அரசியல் ரீதியா விஜய் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு. நீங்க ஒரு பத்திரிகையாளரா சொல்லுங்க, எத்தனை ஊடகங்கள்ல நாளைக்கு அது காட்சிப்படுத்தப்படுகிறது, எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அது பேசும் பொருள் ஆகிறது, இது எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஆனால் விஜயோடைய வாரம் வாரம் ஒரு தடவை வெளில வந்தாலுமே அது மொத்த தமிழ்நாட்டினாலையும் உற்று நோக்கப்பட்டது. அவருடைய கருத்து அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தப்ப உடனே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் நாளைக்கு பதில் கொடுக்குறாங்க. சோ அட்டென்ஷன் கெய்னிங் வந்து விஜய் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. இப்ப எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் அவங்க கட்சி நிர்வாகிகள்ல நாளைக்கு நல்லா கூட்டி அவர் கிரௌட் இம்பாக்ட் காட்டி நடைப்பயணம் நடத்தினாலும், ஆனால் அந்த மாவட்டத்துக்குள்ளார இருக்கிறவங்களுக்கே அவர் போற ஆக்டிவிட்டி தெரியாது. இப்ப நான் சொல்றேன், திருச்சியிலேயே அவர் வந்துட்டு போயிட்டார் எடப்பாடி. அந்த வந்த பகுதிகளில் வேணா அவரு வந்ததுக்கு உண்டான டிராபிக் நிப்பாட்டினது அது இதுன்னு வேணா ஒரு சலசலப்பு இருக்கலாம் தவிர, அந்த மாவட்டத்துக்குள்ளாரியே அவர் பேசின விஷயமோ அல்ல அவர் வந்துட்டு போனதோ ஒரு பரபரப்பையோ இல்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதோ இல்ல. ஆனால் விஜய் வந்து இன்னைக்கு கரூர்ல போறாரு அப்படின்னாலே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லாரும் டிவியை போட்டு பாக்குறான். சோ அது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அந்த சீரியஸ்னஸ். இப்ப விஜய் தான் நம்மளுக்கு பெரிய குடைச்சலு, கிரௌடு புள்ளிங்க விட மக்களுடைய அட்டென்ஷனை கெயின் பண்றாரு சார். அவரோடது எல்லாமே நீங்க ஒரு 10-15 செகண்ட் தான் அவருடைய ரீல் ஷாட்ஸ் வருது. இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு பாடுறாரு, பயங்கர ட்ரெண்டிங் ஆயிருச்சு. அது மாதிரி வெளிநாட்டுல கொண்டு போய் முதலீடு பண்ணீங்களா, நீங்க முதலீடு எடுத்துட்டு வந்தீங்களா இல்ல நீங்க அங்க போய் பண்ணீங்களா அப்படிங்கிறாரு. 10 செகண்ட் ரீலு ட்ரோல் ஆயிடுது. அவரு எது இந்த மாதிரி கேட்சியா பேசுறதுமே அதிகபட்சம் இந்த 10 to 15 செகண்ட் ஷார்ட்ஸ்ல இன்ஸ்டால இருந்து எல்லா ஷார்ட்ஸ்ல இருந்து எல்லா பக்கத்தும் சாதாரண சாமானிய மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருது. டிஜிட்டலி இப்ப டிபேட்ஸ்ல சேட்டலைட் மீடியாஸ்ல இருக்கிற டிபேட்ஸ் பேசுறவங்களை விட நாளைக்கு யூடியூப் மக்களுக்கு நம்மளுக்கோ சேனல்களுக்கோ பேசுற எங்களுக்கோ நாளைக்கு ஏன் அதுல ஃபெமிலியாரிட்டி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, சாதாரணமா ஒரு காய்கடையில உட்கார்ந்து இருக்கிறவங்க வியாபாரம் லேட் ஆகுதுன்னா அடுத்த நிமிஷம் போனு, ஆட்டோல சவாரி வரதுக்கு 5 நிமிஷம் ஆகுதா போனு, பஸ்ல டிராவல் பண்ற பேசஞ்சரும் போனு. யாருமே இன்னைக்கு டிவி முன்னாடி போய் உட்காந்து இந்த ஷோவை இத்தனை மணிக்கு பார்க்கணும், முன்னாடி எல்லாம் இத்தனை மணிக்கு இந்த சீரியல் வரும், இத்தனை மணிக்கு இந்த சீரியல் வரும்லாம் போய் உட்கார்ற மாதிரிலாம் இல்ல. எல்லாம் ஓடிடியில ஏறிடுது. வேணுங்கிறப்ப அந்த எபிசோட போட்டு பாத்துக்கிறாங்களே தவிர இந்த டைமுக்கு இந்த டிவி முன்னாடி உட்காரணும், இல்ல டைமுக்கு இந்த அப்டேட் பார்க்கணும், 6 மணி ஆச்சா உடனே நியூஸ் போடு அப்படிங்கறதெல்லாம் இப்ப கிடையாது. கைக்குள்ளார வந்துருச்சுங்கிறப்ப அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மொபைலுங்கிறப்ப இந்த டிஜிட்டல் உலகத்தில் விஜய் வந்து அதை கம்ப்ளீட்டா அந்த டிவிகே வாரியர்ஸ் சொல்றோம் நம்ம விளையாட்டுக்கு. ஆனா அவங்களோட அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த ரசிகர்கள் வந்து அவர் எங்க எது பண்ணாலும் அதை அழகா கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் சேர்த்துறான். சேர்க்கறது அவங்க வேலையா இருந்தாலும் மக்கள் பார்வையில் அது படுறப்ப அவர் செய்யறது கரெக்ட் தாண்டா அப்படின்னு அவருக்கு ஆதரவுகள் கூடுது.
அதனால ம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து சவுக்கு சங்கரே சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இப்ப விஜய்க்கு எதிரா திரும்புறாரு. என்ன அப்படின்னா அவரை வந்து திமுக இப்ப திரும்பி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தைகளுக்காக அவங்களுக்கு என்னன்னா இப்ப விஜய்க்கு ஃபேவரபிளா யாரும் இருக்கக்கூடாது சார். இப்ப சீமானை வந்து திமுக ம். விமர்சனம் ம். பண்ணாது கிடையாது சீமான். ஸ்டாலினை ஆமா, விமர்சனம் ஆமா. பண்ணியிருக்காரு, பட் கலைஞரை இப்ப இது விமர்சனம் பண்ணிக்கிறாரு. பண்ணியிருக்காரு, ம். உதயநிதியை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அவரை ஏன் இவ்வளவு தூரம் ஸ்டாண்ட் அவங்க பண்றாங்க அப்படின்னா டிஎம்கேல இருப்பவர்கள் நேரடியாக விஜய் எதிர்த்தால் விஜய பெரிய பிம்பமா பாக்குறாங்க, விஜயை கண்டு பயங்குறாங்க, விஜய்க்கு எல்லாம் பதில் சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப டிஎம்கே பேசும் பொருள் ஆயிரும், அந்த ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருங்கிறதுனால அவங்களுக்கு தேவை ஒரு ஆளு விஜய் அடிக்கிறதுக்கு. என்னைய ம். அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சீமானை கூட்டிட்டு வா, இன்னைக்கு விஜய் அடிக்கணுங்கிற மாதிரி. இப்ப சவுக்கு சங்கர் நாளைக்கு டிஎம்கேவை அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. உனக்கு என்னப்பா, உனக்கு பணம் தானே, நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி ம். விஜய்க்கு எந்தெந்த அளவுக்கு யார் யாரை வச்சு குடைச்சல் கொடுக்க முடியும், எந்தெந்த அளவுக்கு இப்ப இந்த டிஜிட்டல்ல நம்ம சொல்ற மாதிரி இந்த ஷார்ட் சீரியல்ஸ் எல்லாம் அவருக்கு ஃபேமஸ் ஆகுது. இப்ப நிறைய ஊடகங்கள் விஜய்க்கு ம். சாதகமாக நாளைக்கு போகக்கூடிய டிஜிட்டல் ஊடகங்கள், நானே போய் கேட்டீங்கன்னா ஒரு 10 சேனல் சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கிற சேனல்ஸ்ல இல்லாம இப்ப சவுக்கு சங்கர் நினைச்சா நாளைக்கு விஜய வந்து நெகட்டிவா மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அந்த டிஜிட்டல் மீடியா ம். மூலமா விஜயோட இமேஜை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகள்லயும் ஆளுங்கட்சி இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் நிதர்சன பார்வையா இருக்குது. அவரை கண்டு திமுக அஞ்சுகிறதான்னா அது 100% அஞ்சுகிறது.